எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் தீபாவளி பலகாரம் வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஸ்வீட்டும், காரம் தாங்க செய்ய போறேன். நெறைய பொருட்கள் இல்லாம 2டே 2 பொருட்கள் மட்டும் வச்சு நேரமும் மிச்சமாகுற மாதிரி டேஸ்டான ஸ்வீட்டு தாங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்வீட்டு, காரம் ரொம்ப சிம்பிளா செய்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட குடுக்கலாங்க. இந்த மிச்சரும் செய்யறதுக்காக நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களே போதுங்க. எதுவும் ஸ்பெஷலா தனியா வாங்கவே தேவையில்ல. ஈஸியா ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதுங்க. சட்டுன்னு செய்திடலாம். 2 பொருட்கள் மட்டும் வச்சு செய்ற ஸ்வீட் கூடவே ரொம்ப ஹெல்த்தியான சர்க்கரையோ, வெல்லமோ எதுவுமே சேர்க்காத ட்ரை நட்ஸ் பர்ஃபியும் செய்திருக்கேங்க. இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த ட்ரை நட்ஸ் பர்ஃபியும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முதல்ல ரவா லட்டு தாங்க செய்ய போறோம். இதுக்காக மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்க்கிறேங்க. நான் 1 கப் ரவையில செய்ய போறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சரியா இருக்கும். வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்க்கிறேங்க. இத மிக்ஸில பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிறேன். இதுல கொஞ்சம் முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்க திராட்சை கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பொன்னிறமா வந்ததும் எடுத்துடலாம். இப்போ 1 கப் அளவு ரவை சேர்த்துடுறேன். நெய்லியே ரவைய ஸ்லோ ஃப்ளேம்ல வறுக்கணும். ரவை கலர் மாறக்கூடாது. ஆனா நல்லா வறுபடணும். ரவா லட்டு ரொம்ப சுலபமா செய்திடலாங்க. ரவை வறுக்கிற நேரம் மட்டும் தான் ஆகும். ரவை வறுத்துட்டா போதும். ஈஸியா உடனே செய்திடலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. ரவை நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இது ஒரு தட்டுல மாத்திக்கலாம். ரவை சூடா இருக்கும்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது சர்க்கரைய இதுல சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரவை சர்க்கரையோட நல்லா கலந்து விட்டதும், நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல, அந்த முந்திரி சேர்த்துக்கலாம். நான் வறுத்து வச்ச முந்திரியில 3/4 பங்கு அளவு சேர்த்துட்டு, ஒரு 1/4 பங்கு முந்திரி எடுத்து வைக்கிறேன். 1 டம்ளர் அளவு லேசான சூடு இருக்கிற மாரி பால் எடுத்துக்கிறேன். பால் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. இப்ப இதுல கொஞ்சமா பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கூட பால் சேரும்போது கொஞ்சம் இலகுவாகும். அதனால நெறைய ஊத்திராதீங்க. கொஞ்சமா ஊத்தி கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு, கரண்டி எடுத்துட்டு கையில கலந்துக்கலாம். நம்ம லட்டு மாதிரி புடிக்க வருதான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். கொஞ்சம் லூஸா இருந்தா பிரச்சனை இல்ல. லட்டு புடிச்சு வச்சதுக்கப்புறம், லட்டு நல்லா இறுகி கொஞ்சம் செட் ஆயிடும். நம்மளுக்கு லட்டுகள் பிடிக்க வந்துச்சுன்னா, பால் சேர்க்கறத நிறுத்திடலாம். எனக்கு 3/4 டம்ளர் பால் தான் செலவாச்சு. அவ்வளோதாங்க. எல்லா ரவையும் லட்டுகளா புடிச்சு வச்சிடலாம். எடுத்து நான் தனியா வச்சிருக்க முந்திரிய சும்மா அழகுக்காக மேல இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த ரவா லட்டு உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்குங்க. அடுத்ததா பால் பவுடரும் 1 டம்ளர் பால் இருந்தா போதுங்க. சூப்பரான பால் பேடா செய்திடலாங்க. இதுக்கு அடுப்புல நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிறேன். இப்ப நெய்ல 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அது எந்த பால் பவுடரா இருந்தாலும் பரவாயில்லங்க. அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பால் பவுடர் நல்லா நெய் கூட ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதுல ஒரு சின்ன டம்ளர் அளவு பால் சேர்க்கிறேன். இது ஒரு 50 ml பால் இருக்கும். பால் பவுடரோட கொஞ்சம் கலந்து விட்டுட்டு, நான் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இத சேர்த்துடுறேன். பால் பவுடர் ஏற்கனவே இனிப்பா இருக்கும். அதனால 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்தா சரியா இருக்கும். 1 கப் அளவு பால் பவுடருக்கு 100 ml பால் சரியா இருக்கும். 50 ml பால் நான் ஏற்கனவே சேர்த்துருக்கேன். இப்ப இன்னொரு 50 ml பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷன் தான். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கலாம். இல்லன்னா விட்டுடலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது பாத்திரத்துல ஒட்டாம தனியா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டா போதும். 10 நிமிஷம் நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்க இந்த மாதிரி வருது. மொத்தமா சேர்ந்த மாதிரி கரண்டியோட சேர்ந்து வருதுல்ல, இந்த மாதிரி வந்தா போதும். இப்ப கூட நீங்க 1 ஸ்பூனோ இல்ல 1/2 ஸ்பூனோ நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத இறக்கிடலாம். பால் பேடா மிக்ஸர ஒரு கிண்ணத்துல மாத்திடலாம். அப்படியே வைக்கக்கூடாது. அடி பிடிச்சிரும். இந்த மிக்ஸர் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு இன்னொரு மாதிரி டேஸ்ட் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி கையில எடுத்து உருட்டி பார்த்தா, இப்படி பால் மாதிரி செட் ஆகி வரணும். இந்த மாதிரி வந்தா நம்மளுக்கு பேடா மிக்ஸர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிண்ணத்துல வச்சிருந்த பேடா மிக்ஸர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இத நம்ம விருப்பமான ஷேப்புக்கு செய்துக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க இத ஒரு கிண்ணத்துலயோ இல்ல ட்ரேலயோ போட்டு கட்டமா கூட கட் பண்ணிக்கலாம். இல்ல பேடா செய்யற ஷேப்பா இருந்ததுன்னா அதுல வச்சு கூட நீங்க அச்சு மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். எந்த ஷேப் வேணாலும் செய்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான மில்க் பேடா ரெடிங்க. இந்த ஸ்வீட் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா ரொம்ப ஹெல்த்தியா, டேஸ்டியா ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி தாங்க செய்ய போறோம். பர்ஃபி செய்யறதுக்காக 1/4 கப் அளவு பொடியா நறுக்குன முந்திரி, 1/4 கப் அளவு பொடியா நறுக்குன பாதாம், 1/4 கப் அளவு பொடியா நறுக்குன பிஸ்தா. இது 3த்தையும் பாத்திரத்துல
இது 3த்தையும் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தத ஒரு தட்டுல சேர்த்துக்கலாம். அதே பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூசணி விதை, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூரியகாந்தி விதை, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளரி விதை. இது 3த்தையும் சேர்த்துட்டு பொன்னிறமா வறுத்துக்கலாம். பொன்னிறமா வறுந்து வந்ததும் பாதாம், முந்திரி சேர்த்திருக்கோம்ல, அதே தட்டுல சேர்த்துடலாம். நம்ம எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் 1/4 கப் எடுத்திருக்கோம். அதனால 1 கப் அளவு பேரிச்சம்பழம் எடுத்திருப்பேன். நான் பிளாக் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது உள்ள இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு நட்ஸ் சேர்த்த கப்லயே 4 கப் அளவு பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். விதைகள் நீக்கிய பேரிச்சம்பழம் 4 1/4 கப் அளவு எடுக்கிறேன். இது மொத்தமா 1 கப் அளவு வரும். இது மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சுக்கிறேன். நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்தோம்ல, அதே பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பேரிச்சம்பழத்தை இதுல சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா பேரிச்சம்பழம் கொஞ்சம் இலகுவாகும். இது ட்ரை அத்தி. இதையுமே சின்ன சின்னதா கட் பண்றேன். இத பேரிச்சம்பழம் கூட சேர்த்துடலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். இந்த அத்தியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேரிச்சம்பழம் நல்லா இலகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச ட்ரை அத்திய சேர்த்ததும் வறுத்து வச்சிருக்க எல்லா நட்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நான் அடுப்புல வச்சிருக்க பாத்திரம் கொஞ்சம் சின்னதா இருக்கு. எனக்கு இதுல கலந்து விட முடியல. அதனால நான் தட்டுல சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் கை வச்சு கலந்துக்கலாம். இப்ப ஆறிடுச்சு. இத இந்த மாதிரி கை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இத பால்ஸ் மாதிரியும் புடிச்சுக்கலாம். லட்டு மாதிரி. ட்ரை நட்ஸ் லட்டுவாவும் புடிச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க. நம்ம கடையில வாங்குனோம்னா இது ஒரு ரூ. 600 ரூ. 700 வந்துருங்க. இத நம்ம வீட்ல செய்தோம்னா நம்மளுக்கு ரூ. 300லயே முடிஞ்சிருங்க. எல்லா பொருளையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி செய்துக்கலாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு வீட்ல ட்ரை பண்ணுங்க. நான் லட்டுவா புடிக்காம இந்த மாதிரி பட்டர் ஷீட்ல வச்சு ரோல் மாதிரி பண்ணி வைக்கிறேன். இது ரோல் பண்ணதும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு எடுத்துக்கலாம். இல்ல வெளியவும் நல்லா ஆறுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் உங்ககிட்ட இல்லன்னா சில்வர் பாயில் இல்லன்னா சாதாரண கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிடுங்க. அப்புறம் ஓபன் பண்ணிட்டு கத்தி வச்சு இப்படி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரை நட்ஸ் பர்ஃபி ரெடிங்க. அடுத்ததா வீட்லயே ரொம்ப சுலபமா மிச்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிச்சருக்கு முதல்ல ஓமப்பொடி செய்யறதுக்காக 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இடியாப்ப மாவு புழியிற பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். தண்ணி ரொம்ப ஊத்திடக்கூடாது. கொஞ்சமா தெளிச்சு கொஞ்சம் திக்காவே பிசைஞ்சுக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓமப்படி புழியறதுக்காக இடியாப்பம் பிளேட்டே நான் எடுத்துக்கிறேன். அதே ஓட்டையே எடுத்துக்கிறேன். இது இப்போ இடியாப்பம் புழியறதுல போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை உள்ள சேர்த்துடலாம். அடுப்பத்த வச்சு அடுப்புல பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இதை டைரக்டா எண்ணெயில உங்களால பிழிய முடியும்னா பிழிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு மாவை கை வச்சு இப்படி தொடச்சிட்டு நிறுத்திக்கணும். இது நல்லா எண்ணெய் பொங்கி வரும். பொங்குறது நின்னதுக்கு அப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா கிறிஸ்பா மொறு மொறுன்னு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இது நல்லா இப்ப புரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஃபில்டர்ல வச்சிடுறேன். எண்ணெய் நல்லா வடியட்டும். நம்ம எண்ணெயில டைரக்டா பிழிய முடியலன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதுல புழிஞ்சுக்கலாம். பாருங்க நான் பண்றேன். இதே மாதிரி பண்ணுங்க. கரண்டில பிழிஞ்சதை இப்ப மெதுவா எண்ணெயில விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா அது தானா எல்லாம் எண்ணெயில வந்துரும். இப்போ கரண்டியை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இதையுமே 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு கிறிஸ்பா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து காரம் பூந்தி செய்யறதுக்காக 1 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கா கரைஞ்சுக்கலாங்க. ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கலாம். கரைச்சு வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல ஊத்திக்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தா பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஜல்லி கரண்டி சாதாரணமா வீட்டுல யூஸ் பண்ற பெரிய சைஸ் ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சமா இந்த மாதிரி இது அதுல ஊத்திட்டு லைட்டா இப்படி தட்டி தட்டி விட்டா ஒவ்வொரு டிராப்பா எண்ணெயில மணிமணியா விழுங்க. நம்மளுக்கு பூந்தி அழகா ரெடி ஆயிடும். இதையுமே நம்ம நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்ப பூந்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் ஃபில்டர்ல போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் வடியட்டும். மீதம் இருக்கிற மாவை அடுத்த தடவை நம்ம ஊத்தும் போது கரண்டி இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இதை நல்லா தொடச்சிடணும். அப்பதான் அடுத்த தடவை நம்ம பூந்தி ஊத்தும் போது சரியா வரும்.
உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டீல் ஃபில்டர் இருந்துச்சுன்னா, இதையே எண்ணெயில வச்சுட்டு இதுல 1/4 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு தட்டுல சேர்த்துடலாம். அதே மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். பொட்டுக்கடலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வேர்க்கடலை கூடவே ஒரு ஓரமா சேர்த்துடலாம். அடுத்ததா நான் வெள்ளை அவல் சேர்க்கிறேன். வெள்ளை அவல், சிகப்பு அவல் எந்த அவல் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதையும் 1/4 கப் சேர்த்துட்டு பொரிச்சு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை கூட வச்சுக்கலாம். அடுத்ததா கார்ன் சிப்ஸ் 1/4 கப் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கலாம். இல்லன்னா விட்டுடலாம். அடுத்ததா தாராளமாவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பெரிய பூண்டு எடுத்து தோலோடவே தட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூண்டோட பச்சை வாசனை பிடிக்கும்னா நீங்க பச்சையா சேர்த்துக்கலாம். எனக்கு பூண்டு பொரிச்சாதான் பிடிக்கும். அதனால நான் பொரிச்சு சேர்த்துக்கிறேன். மிக்சருக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப கார பூந்தி சேர்த்துடலாம். ஓமப்பொடியை நொறுக்கி சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பரான சுலபமா செய்யக்கூடிய மிக்சர் ரெடிங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு பிடித்தமான இனிப்பு வகைகள், கார வகைகள் செய்து பாதுகாப்பா பட்டாசு வெடிச்சு ஹாப்பியா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளிங்க.